வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 16 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? சரி, அழாதே என்றான் ஈஸ்வரன் தங்கையை சமாதானப்படுத்தும் எண்ணத்துடன். அதே நேரம் அவனுடைய மொபைல் ஃபோன் ரிங் அடித்தது. நம்பரை பார்த்து ஒரு நிமிடம் அவன் விழிகள் விரிந்தது. சிஎம் அறையில் இருக்கும் டைரக்ட் லைனிலிருந்து தான் கால் வந்தது. சிஎம் சார் என்றான் ஈஸ்வரன் ஃபோன் அட்டன் செய்தவுடன். இன்றைய ஷெட்யூல் மறந்து விட்டதா உனக்கு? நீ எனக்கு ரிமைண்ட் பண்ணணுமா இல்லை நான் உனக்கு ரிமைண்ட் பண்ணணுமா என கத்தினான் கவின் யாதவ் அந்த புறம். சார் மன்னிக்கணும், ராதிஷாவிற்கு உடல்நிலை சரியில்லை. ஃபீவர், கோல்டு. அவள் படுக்கையை விட்டு எழவே இல்லை. நம்மளோட பிரைவேட் டாக்டர் லெஸ்லி சார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான் ஈஸ்வரன். கவினுக்கு இதை கேட்டபோது அவன் இதயம் எங்கோ நழுவியது. டாக்டர்கிட்ட ஃபோனை கொடு என்றான் கவின் பதட்டத்துடன். டாக்டர் தேடிக்கொண்டிருந்த மருந்தின் பெயரை சொன்னான் கவின். ராதிஷா சிறு வயதில் இருந்தபோதே அவளுக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மருந்தின் இன்ஜெக்ஷன் செய்வது வழக்கம். டாக்டர் லெஸ்லி கவின் சொன்ன இன்ஜெக்ஷன் செலுத்திவிட்டு மருந்து சீட்டினை ஸ்ருதியிடம் கொடுத்துவிட்டு சென்றார். அவர் சென்ற அரை மணி நேரத்தில் காய்ச்சல் சற்று குறைந்தது. ராதிஷா அரை மயக்கத்தில், கியாஷ், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீ என்னிடமிருந்து இப்படி ஒளிந்து கொள்வது நல்லதல்ல என்றாள். அவனுடைய பெயரை தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாள். சிஎம் கவின் யாதவ் சில முக்கிய அமைச்சர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது இந்த செய்தி அவர் காதுகளுக்கு வந்தது. சிஎம் சார், ஸ்டேட் மொத்தமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. தவறு எதுவும் செய்து விடாதீர்கள் என்றார் ராமன் உண்மை ஊழியனாக. ஆனால் இந்த முறை கவின் எதையும் காதில் வாங்கவில்லை. அவனுக்கு எதிலும் கவனம் செல்லவில்லை. அமைச்சர்களுடன் ஆன பேச்சுவார்த்தையை வேகமாக முடித்துவிட்டு கிளம்பினான். சிஎம் சார், லஞ்ச் மீட்டுக்கு இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கிறது. ஃபாரின் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என்றார் ராமன். அதற்குள் வந்து விடுகிறேன் என்று பறந்து விட்டான் கவின் யாதவ். எதற்காக சிஎம் இப்படி புயலாக வெளியேறுகிறார் என்று அங்கு பார்த்த கண்களுக்கு புரியவில்லை. ராமனுக்கு கோபம்தான். கவின் கண்களிலிருந்து அந்த பெண் மறைந்து போனாலே ஒழிய இவன் கேட்க மாட்டான் என்று திட்டிக் கொண்டிருந்தார் ராமன். எப்பவும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நேரம் பறந்துவிடும். ஆனால் இன்றோ கவினால் காரில் அமைதியாக உட்கார முடியவில்லை. அவன் மனம் ராதிஷாவை தேடி அல்லாடிக் கொண்டிருந்தது. இந்த சிறிது நேர பயணம் கூட இன்று அவனுக்கு யுகமாக தெரிந்தது. கவின் கிளம்பிய அதே வேகத்தில் ஈஸ்வரனின் வீட்டை அடைந்ததும் உள்ளே வேகமாக நுழைந்தான். கவினை அங்கு பார்த்தபோது ஈஸ்வரன் சற்று அதிர்ச்சி அடைந்தான். ராதிஷாவை அவருக்கு மிகவும் பிடிக்கும் என்பது அவனுக்கு தெரிந்த விஷயம்தான். அதே நேரத்தில் ஒரு சாதாரண காய்ச்சலுக்காக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும் கவின் யாதவ் வர்மா அவளை காண இப்படி விழுந்தடித்து கொண்டு வருவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ரூம் எங்கே இருக்கிறது என்று நேராக விஷயத்துக்கு வந்தான் கவின். ஈஸ்வரன், வாங்க சார், ரூம் மாடியில்தான் இருக்கிறது என்று அவரை அழைத்துச் சென்றான். படுக்கையில் ராதிஷா எந்த ஒரு அசைவும் இன்றி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது முகம் வெளுத்து போய் இருந்தது. உதடுகள் உலர்ந்து போய் காண கவலைக்கிடமாக தெரிந்தது. ஒரே ஒரு நாள் இரவுதான் கடந்திருக்கிறது. அதற்குள் ஏன் இவள் இப்படி ஆகிவிட்டாள்? நான் அவளுக்கு செய்ததற்கு என்னை கவலைப்பட வைக்கத்தான் இப்படி எல்லாம் செய்கிறாளா என்று கூட தோன்றியது கவினுக்கு. அவள் என்ன செய்தாலும் அவள் அவனுடைய ராதிஷாதானே. எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவளது கையை எடுத்து அவனது 2 கரங்களிலும் புதைத்து கொண்டான். அவள் அருகில் இருந்த நோட்புக் கவினுடைய கண்களில் பட்டது. கியாஷ், உன்னை நான் கண்டுபிடித்தே தீருவேன் என்று அவள் எழுதியிருந்தது அவனது மனதை உலுக்கியது. அருகில் ஒரு ஃபைல் இருந்தது. அதில் அவனை பற்றி அவள் சேகரித்த அத்தனை செய்திகளும் அடுக்கப்பட்டிருந்தது. சிலது உண்மை செய்திகள், சிலது பொய். அவனுக்கு மொத்தமும் புரிந்துவிட்டது. இரவு நேரம் முழுவதும் அவனை பற்றிய செய்திகளை வலைத்தளங்களில் தேடி சேகரித்து கொண்டிருந்திருக்கிறாள். நேற்று மட்டும் அவன் தான் கியாஷ் இல்லை என்று சொல்லாமல் இருந்திருந்தால் அவள் உடல்நிலை இன்று நலமாக இருந்திருக்கும் என்று தோன்றியது கவினுக்கு. அதற்கு மேல் அவனுக்கு பொறுமை இல்லை. தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு முறை எச்சிலை விழுங்கினான். திஷா என்று மெதுவாக அழைத்தான். ஆம், ராதிஷாவால்
அவளது கியாஷுடைய குரலை கடைசியில் கேட்க முடிந்தது. அவள் கியாஷ் என்று தன்னையும் மீறி உதடுகளை அசைத்தாள். திஷா, பயப்படாதே, நான் கியாஷ் வந்திருக்கிறேன், உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே கலைந்த அவளது தலைமுடியை கோதிவிட்டான். பின் அவளது நெற்றியில் மென்மையாக அவனது உதடுகள் பதிந்தது. எனக்கு தெரியும் என்று அரை மயக்கத்தில் சொன்னாள் ராதிஷா. ஆனால் அவள் கண்கள் திறக்கவில்லை. இன்று ராதிஷாவால் கியாஷ் அருகில் இருப்பதை உணர முடிந்தது. உடம்பு சரியில்லாமல் போனது கூட நல்லதுதான் போல் இருக்கிறது. அதனால்தான் கனவில் கியாஷ் அவளை பார்த்து கொள்வது போல் தோன்றுகிறது என்று நினைத்தாள் ராதிஷா. அவள் முயற்சி செய்து கண்களை திறக்கவும் விரும்பவில்லை. கண்களை திறந்தால் கனவு கலைந்து விடுமே, அவள் கனவுடன் கியாஷும் கலைந்து விடுவானோ என்ற பயம் ராதிஷாவிற்கு. அவளை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு உலகமே மறந்துவிட்டது. சிறு வயதில் அவளை அவன் தூக்கி விளையாடியது, அவளது கன்னங்களை கிள்ளி முத்தமிட்டது என்று என்னென்னவோ அவனுக்கு தோன்றியது. அவள் சந்தோஷமாக இருந்தால் அவனும் சந்தோஷமாக இருப்பான். அவள் ஒருவேளை கவலையாக இருந்தால் அவன் அவளது சந்தோஷத்தை திருப்பித் தர அவனால் என்னென்ன முடியுமோ அதை செய்ய முயற்சி செய்வான். கவினுடன் உதவியாளராக கூட வந்தவன் அறைக்குள் வேகமாக நுழைந்தான். சார், நேரமாகிக் கொண்டே இருக்கிறது, இன்னும் 20 நிமிடங்களில் நாம் செயலகத்தில் இருக்க வேண்டும் என்றான். அவனுக்கு செல்ல விருப்பமில்லை. ஆனாலும் அவன் சென்றுதான் ஆக வேண்டும். அப்போது ராதிஷா கைகளிலிருந்து அவனது கையை மெதுவாக எடுக்க முயற்சித்தான். ஆனால் ராதிஷாவின் முகம் பயத்தில் மாறுவதை கண்டவன் அமைதியாக அப்படியே இருந்தான். இல்லை, அவனால் இதை செய்ய முடியாது. அதற்கு மேல் அவளது கைகளை விடுவிக்க அவன் முடியவில்லை, முயலவும் இல்லை. மாறாக உதவியாளரை நிமிர்ந்து பார்த்தான். என்னால் இப்பொழுது வர முடியாது என்று ராமனிடம் சொல்லிவிடு என்றான் கடைசி முடிவாக. இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் வியூயர்ஸ்.